அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த 9ஆம் வகுப்பிலும் கூட அறிவியலின் இந்த முதலாவது பாட வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். முதலாவது பாடமாக நமக்கு அளவீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அளவீடு என்றால் என்ன? அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படையாகும். அதாவது அளவீடு இல்லாதபடிக்கு எந்த ஒரு அறிவியல் பிரிவும் இயங்க முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இந்த அளவீடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் வீட்டிற்கு வாங்குகின்ற பால், உன்னுடைய நண்பன் ஓடுகின்ற ஓட்டப்பந்தய ஓடிய நேரம், ஒரு கடைகளிலே நீங்கள் போய் வாங்குகின்ற ஒவ்வொரு மளிகை ஜாமான்கள், இவைகள் அளவீடு இல்லாதபடிக்கு நம்மால் வாங்க முடியாது என்பதை அறிந்திருக்கின்றோம். அளவீடு என்பது எவ்வளவு நீளம், எவ்வளவு கனம், எவ்வளவு வேகம் போன்ற கேள்விகளுக்கு அது பதிலளிக்கின்றதாய் காணப்படுகின்றது. அளவீடு என்பது எவ்வளவு கனம், எவ்வளவு வேகம் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றது. அளவீடு என்பது ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு அப்பொருளுக்கு அல்லது நிகழ்வுக்கு ஒரு எண் மதிப்பை வழங்குவதாகும். அளவீடு என்பது சரியான வரையறை ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு அப்பொருளுக்கு அல்லது நிகழ்வுக்கு ஒரு எண் மதிப்பை வழங்குவதாகும். ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடு என்று வரையறுக்கப்படுகின்றது. இந்த பாடத்தில் நாம் அளவீட்டின் அலகுகள் மற்றும் அளவீடு கருவிகள் பண்புகள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். Dear students, in physics, the first chapter, measurement. Measurement is the basis of all important scientific study. Measurement is the basis of all important scientific study. It plays an important role in our daily life also. While finding your height, buying milk for your family, timing the race completed by your friend, and so on. You need to make measurements. Measurements answer questions like how long, how heavy, and how fast. Measurement is about assigning a number to a characteristic of an object or even which can be compared with other objects or events. Measurement is about assigning a number to a characteristics of an object or event which can be composed with other objects or events. It is defined as the determination of the size or magnitude of a quantity. In this lesson, you will learn about units of measurements and the characteristics of measuring instruments. First one, physical quantities and units. Physical quantity is a quantity that can be measured. Physical quantities can be classified into two. First one, fundamental quantities, and the second one is derived quantities, which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. What is fundamental quantities? Which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. For example, length, mass, time, temperature are fundamental quantities.
The second one, quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. What is derived quantities? Quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. For example, area, volume, density are derived quantities. Physical quantities have a numerical value, a unit of measurement. Suppose you are buying 3 kilograms of vegetables in a shop. Here 3 is a numerical value and kilogram is the unit. Let us study without units now. அன்பார்ந்த மாணவர்களே, இயற்பியல் அளவுகள் மற்றும் அலகுகள். இயற்பியல் அளவுகள் அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். இயற்பியல் அளவுகளை இரண்டாக வகைப்படுத்தலாம். அவை 1 அடிப்படை அளவுகள், 2 வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் என்பது என்ன? வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை போன்றவை அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். வேறு அளவுகளால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டாக பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அலகும் உண்டு. எடுத்துக்காட்டு 3 கிலோகிராம். நீ கடை ஒன்றில் 3 கிலோகிராம் காய்கறி வாங்குவதாக வைத்துக்கொள்வோம். இதில் 3 என்பது எண் மதிப்பு, கிலோகிராம் என்பது அலகு ஆகும். அலகுகளை பற்றி நாம் இப்போதில் மேலும் என்ன பண்ணலாம் பார்ப்போம். அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண்மதிப்பை உடைய இயற்பியல் அளவை அலகு என்று வரையறுக்கப்படுகிறது. உதாரணமாக, அடி என்பதை நீளத்தை அளவிடக்கூடிய அலகு ஆகும். 10 அடி என்பது 1 அடி என்று வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிக்கிறது. 10 அடி என்பது 1 அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிக்கின்றது. முந்தைய காலங்களில் வெவ்வேறு அலகு முறைகள் வெவ்வேறு நாட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்த அலகு முறைகள் சிஜிஎஸ் அலகுமுறை, எஃபிஎஸ் அலகுமுறை, எம்கேஎஸ் அலகுமுறை. சிஜிஎஸ் அலகுமுறை, எஃபிஎஸ் அலகுமுறை, எம்கேஎஸ் அலகுமுறை. ஆனால் 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அலகு முறைக்கான அவசியம் ஏற்பட்டது. எனவே 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது. Dear students, units. Unit is a standard quantity with which the unknown quantities are compared. It is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. For example, feet is the unit for measuring length. That means 10 feet is equal to 10 times of the definite free determined length called feet.
Earlier, different unit systems were used by people from different countries. Some of the unit system followed earlier are given: CGS system, FBS system, MKS system. At the end of the Second World War, there was a necessary to use worldwide system of measurement, hence SI system, International System of Units. System of unit was developed and recommended by General Conference on Weight and Measurement at Paris in 1960 for international usage. SI system of units. SI system of units is the modernized and improved from the previous system of units. It is accepted in almost all the countries. SI system of the unit is the modernized and improved from the previous system of units. It is accepted in almost all the countries. It is based on a certain set of fundamental units from which derived units are obtained by proper combination. There are 7 fundamental units in the SI system of units. They are length, mass, time, temperature, electric current, luminous intensity, amount of substance. The 7 are fundamental units. The 7 are fundamental units. The units used to measure the fundamental quantities are called fundamental units, and the units which are used to measure the derived quantities are called derived units. With the help of these 7 fundamental units, the units of other derived quantities are obtained, and their units are given below. The derived quantities are area, volume, density, velocity, momentum, acceleration, force, pressure, energy, surface tensions. They are physical quantities. அன்பார்ந்த மாணவர்களே, எஸ்ஐ அலகுமுறை எஸ்ஐ அலகுமுறை என்பது பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறையாகும். ஏறக்குறைய உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் இம்முறையான ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது சில அடிப்படையான அலகுகளை கொண்டுள்ளது. அந்த அடிப்படை அலகுகளிலிருந்து முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும். எஸ்ஐ அலகு முறையில் 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. அவை நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இவை 7 அடிப்படை அளவுகளாகும். இந்த 7 அடிப்படை அலகுகளின் துணை கொண்டு பிற வழியளவுகளின் அலகுகள் வருவிக்கப்படுகின்றன. வழியளவுகள் பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பு இழுவிசை போன்றவை ஆகும். அடிப்படை அலகுகள். முதலாவதாக அடிப்படை அலகுகளின் நீளம் என்றால் என்ன, அதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்த்தோம். நீளம் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகின்றது. நீளம் என்பது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகிறது. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஆகும். ஒளியானது 1/29,97,92,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே 1 மீட்டர் ஆகும். அதாவது ஒரு ஒளியானது 1/29,97,92,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடந்த தூரமே
ஒரு மீட்டர் எனப்படும். மிகப்பெரிய தூரங்களை வானியல் பொருளுக்கிடையான வானியல் பொருள் தூர அடையான அளவிட நாம் கீழ்கண்ட அலகுகளை பயன்படுத்துகின்ற வானியல் அலகு ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். வானியல் அலகு ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். வானியல் அலகு என்பது புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு ஆகும். வானியல் அலகு என்பது புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு ஆகும். ஒரு வானியல் அலகு சமம் 1.496 × 10⁻11 மீட்டர் ஆகும். ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவாகும். ஒளியாண்டு என்பது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவாகும். ஒரு ஒளியாண்டு 9.46 × 10⁻11 மீட்டர் ஆகும். விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது. விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது. ஒரு விண்ணியல் ஆரம் சமம் 3.26 ஒளி ஆண்டுகளாகும். 3.26 ஒளி ஆண்டுகள் ஆகும். ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையான தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட 10 துணை பன்மடங்குகள் பயன்படுகின்றன. இவை ஆங்ஸ்ட்ராங் என்ற அளவால் அளவிடப்படுகின்றது. Dear student, fundamental units. The first one is length. Length is the extent of something between 2 points. Length is the extent of something between 2 points. The SI unit of length is meter. 1 meter is the distance travelled by light through vacuum in 1/29,97,92,458 seconds. In order to measure very large distance, we use the following units. First one, astronomical unit. Second one, light year. Third one, parsecond. Astronomical unit. It is the mean distance of the center of the sun from the center of the earth. One astronomical unit samam 1.496 × 10⁻11 meter. Light year. It is the distance travelled by the light in 1 year in vacuum, and it is equal to 9.46 × 10⁻15 meter. Light year. It is the distance travelled by light in 1 year in vacuum, and it is equal to 9.46 × 10⁻15 meter. Parsecond. Parsecond is the unit of distance used to measure astronomical objects outside the solar system. 1 parsecond is equal to 3.26 light year. To measure small distance, such as distance between two atoms in a molecules, size of the nucleus, and wavelength, etc., we use submultiples of 10. These quantities are measured in angstrom unit. Dear student, today's homework. 3 small questions. The first one, write the rules that are followed. First one, define measurement. The second one, define standard unit. Third one, what is the full form of SI system?
First question, define measurement. Second question, define standard unit. Third question, what is the full form of SI system? அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கான வீட்டு பாடமாக நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய கேள்விகள். முதல் கேள்வி, அளவீடு என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, SI அலகு வரையறு. மூன்றாவது கேள்வி, SI அலகின் விரிவாக்கம் என்ன? மூன்று கேள்விகளையும் நீங்கள் எழுதி வாட்ஸ்அப் நம்பருக்கு, அறிவியல் ஆசிரியருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் பாடப்புத்தகங்களை நன்றாக படியுங்கள். சீக்கிரமாக நாம் பள்ளிகளை சந்திப்போம். வணக்கம்.